சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா, அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் அந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்றைக்கி இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா, டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா, கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா, கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள், அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா, இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக காமிப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காமிப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக.
கும்ப ராசி ஆகியவங்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்திற்கான பலனை கவனிப்போங்க. கும்பராசிக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதமாக வருது. என்னங்க கும்பத்துக்கு பதிலாக குதூகலம் ரெண்டு ஒன்றா இருக்குன்னு அடிச்சு விட்றீங்களான்னு நினைக்காதீங்க. எதற்காக சொல்கிறேங்கிறத கவனிங்க. அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். அதற்கு 11ஆம் இடம், அதுதான் லாபஸ்தானம்னு பேர். கும்பத்திற்கு 11ஆம் இடத்துல எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கை உருவாகுது. இந்த லாபஸ்தானம் வலிமையாகுது. லாபஸ்தானங்கள் எப்பெல்லாம் வலிமையாகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகும், வெற்றிகள் கிடைக்கும், குதூகலமான சந்தோஷங்கள் ஏற்படும், பல எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும். அதுக்கெல்லாம் 11ஆம் பாவம் வலிமையாக இருக்கணும். இப்போது கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த 7ஆம் பாவம் 11ஆம் பாவத்தினுடைய தசாபுத்தி காலம். அதில் அதனுடைய உபநட்சத்திர நட்சத்திராதிபதி அதனுடைய தசாபுத்தி காலம். குழந்தை பாக்கியம் பிறக்கணும்னா 5-11க்கான தசாபுத்தி அல்லது அவனுடைய உபநட்சத்திர நின்ற நட்சத்திராதிபதியுடைய தசாபுத்தி காலம். அது மாதிரி ஒரு வீடு வாங்கணும்னா 4-11. இது மாதிரி எந்த விஷயத்துடனுடன் அந்த 11ஆம் பாவம் சேரும். 11ஆம் பாவம் சேராமல் நம்மளுடைய வெற்றி, நம்மளுடைய ஆசைகள் பூர்த்தி அடைவது, நம்மளுடைய இஷ்டபோகங்கள் சித்தியாவது இருக்காது. நல்லா கவனிங்க. 11ஆம் பாவம் மிக மிக முக்கியம். எதுவாக இருந்தாலும் முக்கியம். சாதாரண ஒரு ரேஸில் வெற்றி பெறனாலும் முக்கியம், பெரிய தேர்தலில் வெற்றி பெறனாலும் 11ஆம் பாவம் முக்கியம். ரெண்டுக்குமே 11ஆம் பாவம் மிக 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 அவசியங்க. அப்போது இந்த மாதம் இந்த 11ஆம் பாவத்தில் அநேக கிரகங்கள் அப்படியே உட்காந்து குவிஞ்சு அவங்களுடைய சக்திகளை குவிச்சு உங்களுக்கு அப்படியே பலனை அப்படியே சார எசன்ஸாக கொடுக்குது. அப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு கேட்கணுமா, அமோக வளர்ச்சிகள் உண்டு. எந்த மாதிரியான முதல்ல கவனிச்சிங்கன்னா, சூரிய பகவான் கும்பராசிக்கு 7ஆம் அதிபதி 11ல் வரார். கலத்திர ஸ்தானாதிபதி 11ல் வந்தால் வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களுடைய சகோதர ஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, உங்களுடைய ஜீவன ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்போது 2 பாவம் இந்த இடத்துல உங்களுக்கு வேலை செய்யுது. அடுத்தது சுக்கிர பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான் தான். அதே சுக்கிர பகவான் தான் உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதி. அப்போது அவர் 2 பாவத்துக்கான வேலையை செய்கிறார். கும்பராசிக்கு அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ஆயுள் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் 11. 7 பாவத்திற்கு அடிப்படையாக கொண்ட முக்கிய கிரகங்கள் 11ல் சேருதுங்க. இப்போ கேட்கணுமா, இந்த டிசம்பர் மாதம் அமோக வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. கும்பராசிக்காரங்களை கொடிகட்டி பறக்க போகிறாங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கூடுதலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கும் அந்த சனியினுடைய குருவினுடைய பார்வையிற்கு சனியினுடைய வீரியத்தை குறைக்குது. இந்த சொன்னம் பாருங்க, 11ஆம் பாவத்தில் இத்தனை 7 பாவத்துக்கு உண்டான அடிப்படை அதில் இருக்குன்னு. அந்த இடத்திற்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியினுடைய நேரடி பார்வையான 7ஆம் பார்வையும் கிடைக்குது. இதில் இன்னொரு முக்கியம் என்னன்னா, 5ஆம் இடத்திற்கு உடையவர் புத பகவான் அவர் 7ஆம் பாவத்தில், அதாவது 11ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி குரு அவர் 5ஆம் இடத்துல. இந்த பரிவர்த்தனை யோகமும் கூடுதல் பலனை தருது. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு தொட்டது துவங்கும், அமோக வளர்ச்சிகள் உண்டு. கையில் பொருளாதாரங்கள் வளர்ச்சியாகும், பணங்காசுகளுடைய புழக்கம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் வெகுவாக குறையும். அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விஷயத்தில் முதலீடு செய்வது, ஜீவனஸ்தானம் வலிமையாகுது, உயர் பதவிகள் கிடைக்குது போன்ற எண்ணற்ற நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் முக்கியமாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகருக்கு சொந்தமான விநாயகர் சதுர்த்தி வருது. சங்கடகர சதுர்த்தியில் பழங்கள், தேன் இதை கொண்டு அவருக்கு படையல் செஞ்சு அல்லது பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுங்கள். அவருக்கு பிடித்தமான பக்ஷணங்கள், போஜனங்கள், அவருக்கு உகந்தமான கொழுக்கட்டை போன்ற பல நல்ல விஷயங்களை படைச்சி வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.